உண்மையான பேயின் கையால் எழுதப்பட்ட கோவில் அர்ச்சனை சீட்டு. இந்த கதை உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும். திருவாரூரில் சாந்தி அம்மன் ஒரு பழைய கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு வரவங்க எல்லாருமே அங்கே இருக்கிற அர்ச்சனை நோட்டில் தன்னோட பேர் எழுதுவாங்க. அது அவங்க எழுத மாட்டாங்க, அங்கே இருக்கிற பூசாரி தான் எழுதி வைப்பாங்க. அந்த பூசாரியோட பேர் முரளி. அவர் தினைக்குமே நோட்டை செக் பண்ணிட்டு அங்கே இருக்கிற அம்மனோட காலடியில் வச்சுட்டு போயிடுவாங்க. ஒரு நாள் அப்படி வச்சுட்டு போகும்போது மறுநாள் வந்து பார்க்கும்போது அந்த நோட்டில் மங்கையர்க்கரசி அப்படின்னு எழுதியிருந்தது. ஆனால் மங்கையர்க்கரசின்னு யாரும் வரணும்னு சொல்லவே இல்லை, அந்த கோயிலுக்கு யாரும் வரவே இல்லை. இருந்தாலும் அந்த நோட்டில் எப்படி எழுதுன்னு அவர் குழம்பி போயிருந்தார். அதுக்கப்புறமா கோயிலை மூடும்பொழுது மறுபடியும் அந்த நோட் எடுத்து இரவில் செக் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி அந்த மங்கையர்க்கரசிங்கிற பேர் இருந்திருக்கு. அப்போ அந்த கோயிலில் யாருமே இல்லை, ஒரு பொண்ணு மட்டும் வெள்ளை சேலை அணிஞ்சிக்கிட்டு அந்த கோயிலுக்குள்ளே நடந்து வந்துட்டு இருக்கா. அந்த பூசாரி டக்குன்னு திரும்பி பார்க்கும்போது அந்த பொண்ணு யார் என்னோட பேர் அர்ச்சனை நோட்டில் எழுதினாங்க, யார் எழுதினாங்க அப்படின்னு கேட்டிருக்கா. அங்கே இருக்கிற பூசாரி பயந்துக்கிட்டு நான் எழுதவே இல்லை, எனக்கு இதை பற்றி எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த பொண்ணு பயங்கர சத்தமாக வேற யார் எழுதினாங்க அப்படின்னு கேட்டிருக்கா. அந்த பூசாரி நடுங்கி அங்கேயே கீழே விழுந்துட்டார். மறுநாள் காலையில் அந்த பூசாரி உயிரோடு தான் இருக்காரு. ஆனால் அவரால் பேச முடியவே இல்லை. ஆமாம், அவர் ஊமை ஆயிட்டார். அதுக்கப்புறமா அந்த அர்ச்சனை நோட்டு முழுக்க மங்கையர்க்கரசின்னு தான் ஃபுல்லாக எழுதியிருந்திருக்கு. யார் எழுதினாங்கன்னே தெரியல. அந்த அர்ச்சனை நோட்டை அந்த அம்மன் கால்கடியிலே ஒரு குழி தோண்டி புதைச்சி வச்சுட்டாங்க.